ரீசனிங்ல பேசிக் டு அட்வான்ஸ் சீரிஸ் போயிட்டு இருக்குப்பா. அதில் இப்போ நம்ம கோடிங் டிகோடிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் லெட்டர் டு நம்பர் கோடிங் வந்து இது டைப் த்ரீ மாடல். ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்போம். அதெல்லாம் டைப் 1 டைப் 2. ஆல்ரெடி லெட்டர் டு லெட்டர் கோடிங் வந்து டைப் 1. அதில் 2 பார்ட்டில் வீடியோஸ் போட்டிருப்போம். லெட்டர் டு நம்பர்லேயே வந்து இது வந்து தேர்டு டைப். ஓகேவா? இந்த வெரைட்டி ஆஃப் சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம். இந்த டைப்ஸில் எப்படி கேட்பாங்க, இந்த டைப்பில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேர்டு கொடுத்துருவாங்க. வேர்டோ இல்லை ஒரு மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கும், மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான டோட்டல் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அவங்க ஒரு கொஷின் கேட்டால் அந்த கொஷினுக்கான கோட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சம், இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ் TDYI is coded as 116 and NRDP is coded as 104. What is the code for LAWG in the given language? தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் TDYI என்பது 116 என்றும் NRDP என்பது 104 என்றும் குறியிடப்பட்டுள்ளது. அதே மொழியில் LAWG என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது TDYI-யோட கோட் 116ன்னு கொடுத்துட்டாங்க, NRDP-யோட கோட் 104ன்னு கொடுத்துட்டாங்க. LAWG-யோட கோட் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் TDYI. இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக பேசிக்காக என்ன தெரியும், பொசிஷன் வேல்யூஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேல்யூஸை வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். T-யோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 20 தெரியுமா, D-யோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 4ன்னு தெரியும், Y-யோட பொசிஷன் வேல்யூ இஸ் 25, I-யோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 9. ஸோ 20 + 4 இஸ் 24, 25 + 9 is 34. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 58. ஸோ இந்த 58ஓட எதையாச்சும் மல்டிபிள் பண்ணால் 116 வருமா? வரும். 8 2s are 116. ஆமாவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆல்ஃபபெட்ஸோட பொசிஷன் வேல்யூஸை கண்டுபிடிச்சி அந்த பொசிஷன் வேல்யூஸை ஆட் பண்ணி இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? ஸோ அதே போல் NRDPக்கும் ஃபாலோ ஆகுதான்னு பார்த்துடலாமா? NRDP, என்னோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 14ன்னு தெரியும், ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8ன்னு தெரியும், டியோட பொசிஷன் வேல்யூ இஸ் 4, பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 16. ஓகே, 14 + 18 இஸ் நத்திங் பட் 32, 4 + 16 வந்து நமக்கு 20. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 54. 54 × 2 104. ஆமாவா? ஸோ இதுக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ LAWG அப்படிங்கிறதுக்கான கோட் பார்த்தலாமா? L-ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 12ன்னு தெரியும், A-ஓட பொசிஷன் வேல்யூ 1ன்னு தெரியும், W-ஓட பொசிஷன் வேல்யூ 23, G-ஓட பொசிஷன் வேல்யூ 7. ஸோ 12 + 1 is 13, 23 + 7 is 30. ஸோ 30 + 13 is 43, 43 × 2 பண்ணால் 86. ஸோ LAWG-யோட கோட் என்னது? 86. Option 3 is the right answer. Okay, second question பார்த்தலாமா? Second question, in a certain code language XHOS is coded as 84. XHOS is coded as 84. யூஸ்வலாக எப்பயும் போடுற மாதிரி போட்டு பார்ப்போம். X-ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 24ன்னு தெரியும், H-ஓட பொசிஷன் வேல்யூ 8, O-ஓட பொசிஷன் வேல்யூ நமக்கு 15ன்னு தெரியும், S-ஓட பொசிஷன் வேல்யூ 19ன்னு தெரியுமா? ஸோ இதை ஆட் பண்ணி பார்ப்போம். 24 + 8 is 32, 15 + 19 is 34. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் 66. ஸோ 66 வருது, இதில் 84ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பொசிஷன் வேல்யூஸை வச்சு போட்ட மாதிரி தெரியல, டைரக்டான பொசிஷன் வேல்யூஸ். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இதோட ஆப்போசிட்ஸ் எல்லாம் தெரியுமா? இப்போ எக்ஸோட ஆப்போசிட் என்ன? சி. ஹெச்சோட ஆப்போசிட் எஸ், ஓட ஆப்போசிட் எல், எஸ்ஸோட ஆப்போசிட் ஹெச். இப்போ இந்த பொசிஷன் இந்த ஆல்ஃபபெட்ஸோட ஆப்போசிட்ஸை கண்டுபிடிச்சி அந்த ஆப்போசிட்ஸோட பொசிஷன் வேல்யூஸை பார்க்கலாம். ஓகே, சியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியும், எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ இஸ் 19, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8. இப்போ இந்த பொசிஷன் வேல்யூஸ் ஆட் பண்ணி பார்ப்போமா? 7 + 19 is 22 + 20. ஆமாவா? ஸோ அப்போ 42. 42ஓட இன்டூ 2 பண்ணால் நமக்கு 84 கிடைக்குமா? ஸோ இன்டூ 2 பண்ணி பார்ப்போம். 4 2s are 8, 2 2s are 4, 84. ஓகேவா? இப்போ அதே போல் CR
எஃப்ஒய் சிஆர்எஃப்ஒய்க்கும் இதே கோட் ஃபாலோ ஆகுதாங்கிறத பார்த்துருவோம். ஓகே, சியோட பொசிஷன் வேல்யூ, சியோட ஆப்போசிட்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ், ஆரோட ஆப்போசிட் ஐ, எஃப்ஓட ஆப்போசிட் யூ, ஒய்யோட ஆப்போசிட் பி. இப்போ எக்ஸோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 24ன்னு தெரியுமா, ஐயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 9ன்னு தெரியும், யூவோட பொசிஷன் வேல்யூ 21, பியோட பொசிஷன் வேல்யூ 2. ஸோ இப்போ அதை ஆட் பண்ணி பார்ப்போமா, 24 + 9 is 33. ஸோ 21 + 2 is 23. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 56 வருதா. 56 × 2 நமக்கு என்னப்பா, 112. ஓகேவா, 112 வந்துருச்சா, வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட்ஸை கண்டுபிடிச்சி ஆப்போசிட்ஸோட பொசிஷன் வேல்யூஸை ஆட் பண்ணி × 2 பண்ணியிருக்காங்க. அப்போ XIOE, எக்ஸோட ஜெட்டோட ஆப்போசிட் நமக்கு என்ன, ஏன்னு தெரியும், ஐயோட ஆப்போசிட் ஆர்னு தெரியும், ஓவோட ஆப்போசிட் எல், இயோட ஆப்போசிட் வி. ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, வியோட பொசிஷன் வேல்யூ 22. ஸோ 1 + 18 is 19 plus 34. 34 + 19 is nothing but 53. 53 × 2 பண்ணா 106. ஆமாவா, ரைட் ஆன்சர் இஸ் 106. இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே XHOS இதை சால்வ் பண்ணாலே நம்ம வந்து போட்டுடலாம்ல, ஏன் நம்ம இந்த செகண்ட் இதையும் சால்வ் பண்ணி இதை போட்டோம் அப்படின்னா, இங்கே × 2 தான் பண்ணியிருக்காங்களாங்கிறத நமக்கு தெரியணும்ப்பா. ஃபர்ஸ்ட் சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கோடுக்கு சில மெத்தடும், செகண்ட் கொடுத்துருக்க கோடுக்கு வேற மெத்தடும். இப்போ சப்போஸ் இங்கே × 2 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கோடுக்கு மட்டும் × 2 பண்ணிட்டு இங்கே ஒரு வேலை வந்து × 1ஓ இல்லை × 3ஓ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி மாடல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால இந்த × 2 தான் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தேர்ட் இதை சால்வ் பண்ணுறோம். ஓகேவா, நீங்கள் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு செகண்டை சால்வ் பண்ணாமல் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின். If BAG is coded as 71, how will Y's be coded? BAG வந்து 71 கோட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ Y's வந்து எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 2ன்னு தெரியும், ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 10 தான் வருது. ஆனால் இங்கே 71 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதோட ஆப்போசிட்ஸ்க்கு போயிடலாம், அதோட பேருக்கு போயிடலாம். பியோட பேர் என்ன நமக்கு ஒய்னு தெரியும், ஏவோட பேர் ஜெட், ஜியோட பேர் டி. ஓகேவா, ஒய்யோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 25, ஜெட்டோட பொசிஷன் வேல்யூ 26, டியோட பொசிஷன் வேல்யூ 20. ஸோ 25 + 26 நமக்கு 51 + 20 71. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட்ஸை கண்டுபிடிச்சி ஆப்போசிட்ஸோட பொசிஷன் வேல்யூஸை கண்டுபிடிச்சி அந்த பொசிஷன் வேல்யூஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வைஸ்க்கு பண்ணி பார்ப்போம். VICE வைஸ். வியோட ஆப்போசிட் நமக்கு, வியோட ஆப்போசிட் என்னப்பா, இ, ஐயோட ஆப்போசிட் ஆர், சியோட ஆப்போசிட் எக்ஸ், இயோட ஆப்போசிட் வி. இயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 5ன்னு தெரியும், ஆரோட பொசிஷன் வேல்யூ 8ன்னு தெரியும், எக்ஸோட பொசிஷன் வேல்யூ 24ன்னு தெரியும், வியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 22ன்னு தெரியுமா. ஓகே, இப்போ 5 + 18 is 23, 42 + 22 is 46. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 69. ஆமாவா, ஸோ ரைட் ஆன்சர் இஸ் 69. வைஸோட கோட் 69. Fourth question. In a certain code language, XIAP is coded as 60 and NGQC is coded as 51. What is the code for TFIZ in the given language? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் XIAP என்பது 60 எனவும் NGQC என்பது 51 எனவும் குறியிடப்படுகிறது. அதே மொழியில் TFIZ என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ XIAP ஆஸ் யூஷுவல் இதோட பொசிஷன் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணோம்னா அந்த 60 வருதாங்கிறத பார்ப்போம். ஓகே, எக்ஸோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 24ன்னு தெரியும், ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, டியோட பொசிஷன் வேல்யூ 16. ஓகே, 24 ப்ளஸ், ஸோ இங்கே ஒரு 10 வருதா, 10 + 24 16னா இங்கே ஒரு 40 + 10 நமக்கு 50. ஆமாவா, இங்கே 50 வருது, ஆனால் கொடுத்துருக்கிறது 16 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, +10 ஆட் பண்ணியிருக்காங்க. +10 is nothing but 60.
ஓகே, அதே போல இங்கேயும் பொசிஷன் வேல்யூஸை கண்டுபிடிச்சி +10 ஆட் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, NGQC, என்னோட பொசிஷன் வேல்யூ 14, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, கியூவோட பொசிஷன் வேல்யூ 17, சியோட பொசிஷன் வேல்யூ 3. ஸோ இங்கே 17 ஒரு 20, இங்கே 21, ஸோ 41, 41 + 10 is 51. அதே போல தான் இங்கேயும் ஒரு +10 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 51. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். TFIZ, Tயோட பொசிஷன் வேல்யூ 20, F ஓட பொசிஷன் வேல்யூ 6, I ஓட பொசிஷன் வேல்யூ 9, Z ஓட பொசிஷன் வேல்யூ 26. ஸோ இங்கே 15 + 46 which is nothing but 61. ஸோ 61ஓட +10 ஆட் பண்ணுமா, +10 ஆட் பண்ணா 71. ஸோ TFIZ ஓட கோட் என்னது 71. ஓகே, fifth question. In a certain code language, TNRA is coded as 28 and LOPGOVO is coded as 42. How is JDSHKQB coded in the given language அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சம் கொஞ்சம் ட்ரிக்கியான சம், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. TNRA அப்படிங்கிறத 28னு கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீயோட ஆப்போசிட் நமக்கு டீயோட பொசிஷன் வேல்யூவே நமக்கு 20. ஸோ இதுவே 20 ஆகிருச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் அதிகமாக போயிடும். ஏன்னா ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 18. அப்போ இதுவே வந்து 38 ஆயிடுச்சு. ஆனால் இங்கே 28னு கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ சப்போஸ் ஆப்போசிட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலும் ஏவோட ஆப்போசிட் நமக்கு இசட்டோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 26. இதுவே 26 ஆயிடுச்சு. இதோட ஆப்போசிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோம்னா 28க்கு எக்ஸீட் ஆகி தான் போகும். ஸோ தட் இது வந்து என்ன பண்ணணும்னா, என்ன மாதிரி சால்வ் பண்ணணும்னா, இந்த மாதிரி சம்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. இது கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சம் தான், 2025ல கேட்ட சம் தான் இது. இது ஆக்சுவலா என்னன்னா, கொடுத்துருக்க வேர்டில் எத்தனை ஆல்பபெட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 4 ஆல்பபெட்ஸ் இருக்கா? இந்த 4 ஆல்பபெட்ஸோட எதை மல்டிபிள் பண்ணா 28 நமக்கு வரும்? ஸோ 7 4 is 28. ஸோ இன்டூ 7 பண்ணணும். அதே போல இங்க நெக்ஸ்டா கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் கவுண்ட் பண்ணி இன்டூ 7 பண்ணி பார்ப்போம். LOPGVO, இதுல எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு? 3 3 6 இருக்கா? ஸோ 7 6 is 42 வந்துருச்சா? அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? இன்டூ 7 தான் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்பபெட்ஸை கவுண்ட் பண்ணி இன்டூ 7 பண்ணியிருக்காங்க. அதே போல கொடுத்துருக்க கொஸ்டினையும் பண்ணிடலாம். JDSHKQB, இதுல எத்தனை ஆல்பபெட் இருக்கு? 7 இருக்கா? ஸோ 7 into 7 is nothing but 49. ஸோ இதுக்கான கோட் 49. ஓகேவாப்பா? இந்த மாதிரி சம்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, 6th question. In a certain code language, bag is coded as 10. How will cake be coded in that language? பேக்குங்கிறத 10ன்னு கோட் பண்ணா கேக்குங்கிறத எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 2ன்னு தெரியும், ஏவோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும், ஜியோட பொசிஷன் வேல்யூ 7ன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் கோட் பண்ணி டைரக்டா அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. ஆமாவா? இப்போ சியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியுமா, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1ன்னு தெரியும், கேவோட பொசிஷன் வேல்யூ 11, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. ஆமாவா? இதை இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா? 4 + என்னது 20. ஸோ கேக்கோட கோட் நமக்கு 20. 7th question. If in a code deep is coded as 60, then how will rabbit be coded? இப்போ டீப்புங்கிறத 16 கோட் பண்ணியிருந்தா ரேபிட்ங்கிறத எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. டீப் எப்படி 60 ஆச்சுன்னு பார்த்துடலாமா? டீப் இதோட பொசிஷன் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். டியோட பொசிஷன் வேல்யூ 4, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, அகைன் ஈயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 5, டியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 16. ஓகேவா? 5 + 4 is nothing but 9, 9 + 21, 21 + 9 is 30. ரேபிட்டையும் அதே மாதிரி கோட் பண்ணி பார்க்கலாமா? RABBIT, ரேபிட். ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, டியோட பொசிஷன் வேல்யூ 2, பியோட பொசிஷன் வேல்யூ அகைன் 2, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, டியோட பொசிஷன் வேல்யூ 20. ஆமாவா? ஸோ 2 2 1 5 9
அதாவது 29 இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் 18 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5. ஸோ 52வா சாரிப்பா, இங்கே வந்து 30 இருக்கா, 30 × 2 தான் நமக்கு 60. ஓகேவா? இங்கே டீப்போட கோட் வந்து 60 எப்படி வந்ததுன்னா, அதோட பொசிஷன் வேல்யூஸை கண்டுபிடிச்சி இன்டூ 2 பண்ணியிருக்காங்க. இதோட பொசிஷன் ரேபிட்டோட பொசிஷன் வேல்யூ இப்போ 52 கண்டுபிடிச்சிட்டோம். 52 × 2 இஸ் 104. ஸோ 7th கொஸ்டின்கான ஆன்சர் 104. ரேபிட்டோட கோட் 104. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். In a certain code language, if cup is coded as 42 and kite is coded as 47, then how will mobile be coded in that language? இப்போ கப்புங்கிறத வந்து 42ன்னு கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாவா? இப்போ சியோட பொசிஷன் வேல்யூஸ், அதோட பொசிஷன் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எழுதி ஆட் பண்ணி பார்ப்போம். சியோட பொசிஷன் வேல்யூ 3, யூவோட பொசிஷன் வேல்யூ 21, டியோட பொசிஷன் வேல்யூ 16. ஸோ 24 + 16 இஸ் நத்திங் பட் 40யா? ஆனால் இங்கே 42ன்னு கொடுத்துருக்காங்களா, சிம்பிளாக +2ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 42. அதே மாதிரியே கைட்டுக்கும் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போமா? KITE. கேயோட பொசிஷன் வேல்யூ 11, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, டியோட பொசிஷன் வேல்யூ 20, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 20, இது ஒரு 25, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 45. ஆமாவா? ஸோ 45 + 2 இஸ் நத்திங் பட் 47. ஸோ கைட்டையும் +2 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல் மொபைலையும் ஆட் பண்ணி பார்த்துடலாம். மொபைலை சால்வ் பண்ணுவோமா? MOBILE மொபைல். எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, ஓட பொசிஷன் வேல்யூ 15, பியோட பொசிஷன் வேல்யூ 2, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. ஓகே, 15 + 5 நமக்கு 20, 13 + 2 நமக்கு 15, ஸோ 9, 21, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 56. ஸோ 56 + 2 இஸ் நத்திங் பட் 58. ஆமாவா? ஸோ மொபைலோட கோட் நமக்கு 58. ஓகே. 9th கொஸ்டின். In a certain code language, pen is coded as 35 and page is coded as 29. Then how will book be coded in that language? பென்னுங்கிறத 35ன்னு கோட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் பியோட பொசிஷன் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. பியோட பொசிஷன் வேல்யூ 16, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, என்னோட பொசிஷன் வேல்யூ 14. ஸோ 21 + 14 இஸ் நத்திங் பட் 35. 35வா? அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் வேல்யூஸை போட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேஜுக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துடலாம். பியோட பொசிஷன் வேல்யூ 16, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. ஆமாவா? 6, அப்போ 22 + 7 29. ஓகே. அதே போல் புக்கையும் சால்வ் பண்ணிடலாம். BO ஓகே. பியோட பொசிஷன் வேல்யூ 2, ஓவோடது 15, அகைன் ஓவோடது 15, கேவோட பொசிஷன் வேல்யூ 11. ஸோ 15, 15, 30, இங்கே ஒரு 13 இருக்கு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் 43. ஆப்ஷன் B 43. 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் என்ன பார்ப்போமா? If D is coded as 4 and read is coded as 28, then how will Venus be coded? D என்பது 4 எனவும் read என்பது 28 எனவும் குறியிடப்பட்டால் வீனஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? ஆல்பபெட்டிக்கல் இதை பொசிஷன்ஸை அப்படியே கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரியே கோட் பண்ணி நீங்க அப்படியே சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சில ஹிண்ட்ஸும் கொடுப்பாங்கப்பா. ஓகே. ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 8ன்னு தெரியும், ஈயோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 5ன்னு தெரியும், ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, டியோட பொசிஷன் வேல்யூ 4. ஸோ இது 10 + 8 இஸ் நத்திங் பட் 28. ஆமாவா? இப்போ வீனஸையும் சால்வ் பண்ணிடலாமா? வீனஸ். ஸோ வியோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 22ன்னு தெரியும், ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, என்னோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 14ன்னு தெரியும், யூவோட பொசிஷன் வேல்யூ இஸ் 21, எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19. ஓகே. 22 + 5 இஸ் 27. இங்கே வந்து 35, இங்கே ஒரு 19. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 81 வருதா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 81. வீனஸோட கோட் வந்து நமக்கு 81 கிடைக்குது. 11th செம் உங்களுக்கான ஒர்க் அவுட் சம்பா பாஸ் பண்ணி 11th செம்க்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்
செஷனில் 11 செம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.